இந்த வெங்காயம் எல்லாம் இந்த வண்டியில ஏத்தி நம்ம பெரம்பலூர்ல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு தாங்க போகுது. வாங்க இந்த வெங்காயம் எல்லாம் எப்படி டிராவல் பண்ணுறது பாப்போமா? ஒரு 20 ஃபீட் கண்டே இருக்கு. டோல் தான் ஆனியன் கிட்ட சர்வ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆனியனை டேரக்டா ஃபார்ம்ஸ் கிட்ட இருந்து வாங்கி நியர்பை இருக்கிற எங்களுடைய கொட்டகையில் ஆனியன் ப்ராசஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஆனியனை ஃபார்ம்லேயே ப்ராசஸ் அண்ட் பேக்கிங்கும் பண்ணுவோம். எதனாலனா டைம் சேவ் பண்ணதாங்க. ஆனியனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தென் அந்த ஆனியனை 10 kgலேருந்து 13 kg வர பையரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல பேக் பண்ணுவோம். அப்புறம் ஃபார்மில் இருந்து லாரியிலே டேரெக்டாக லோட் பண்ணுவோம். தென் நம்ம கொட்டையில் இருக்கிற ஆனியனை இதே மாதிரி ப்ளோயரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். தென் லோட் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு சென்ட் பண்ணுவோம். எத்தனை தடவை பண்ணுவோம் ஒண்ணுமே புரியல. பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம், பேக்கிங்கும் பண்ணுவோம், ஏற்றாப்புல பேக் பண்ணுவோம், டேரெக்டாக லோட் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம், அதுக்கு சென்ட் பண்ணுவோம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இலங்கையில இருக்கிற நம்ம தமிழ் சொந்தங்கள் நம்ம பெரம்பலூர் வெங்காயத்தை யூஸ் பண்றதுக்கு இதுதாங்க அந்த ப்ராசஸ். ஆஹா